உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் இவ்ளோ ஸ்பைக் ஆகிறதுக்கு நீங்க சாப்பிட்ற ஸ்வீட்ஸோ டெசர்ட்ஸ் மட்டும் ரீசன் கிடையாது, தெரியுமா? நான் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 10,000 பிளஸ் பீப்புள் பார்த்துருக்கேன். அதுல நிறைய பேர் 9-10 வருஷமா ஸ்வீட்ஸே எடுக்காம இருக்காங்க. ஆனாலுமே அவங்களோட HbA1c லெவல் 9-10 இன்னமும் அப்படியே இருக்கு. இதுக்கு 3 ஹிடன் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உங்க பாடியில இன்சுலின் இருந்தாலுமே அதை குவாலிட்டியா எஃபிஷியன்ட்டா உங்க பாடி யூஸ் பண்ண மாட்டேங்குது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கார்போஹைட்ரேட்ஸோட ஓவர்லோட். நம்ம சவுத் இந்தியன்ஸ் நிறைய எடுத்துக்கிற இட்லி, தோசை, ரைஸ், இது இல்லாம பாத்தீங்கன்னா பிரெட், பிஸ்கெட்ஸ், ஜூஸ், இதுல எல்லாத்துலயுமே நமக்கே தெரியாம ஜாஸ்தியான கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் இதனால நம்மளோட பிளட் சுகர் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. தேர்டா பாத்தீங்க அப்படின்னா புவர் ஸ்லீப் பேட்டர்ன் அண்ட் கிரானிக் ஸ்ட்ரெஸ். நாம என்னதான் மைண்ட்ஃபுல்லா நல்லதையே கரெக்டா பிளான் பண்ணி சாப்பிட்டாலுமே கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவல் பயங்கர ஹையா தான் இருக்கும். ஸோ உங்க சுகர் லெவலை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நீங்க ஸ்வீட்ஸை ஸ்டாப் பண்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. உங்க பாடி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மெக்கானிசம்ல நீங்க எப்படி உங்க சுகரை கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பேக்ட் எக்ஸ்பிளேஷன் என்ன, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலா புரிய வைக்கிறதுக்கு நானும் என்னோட பேனல் ஆஃப் டாக்டர்ஸும் நம்மளோட டயபெட்டிக் ரீசெட் வெபினார்ல உங்க எல்லாரையும் பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம ரீசெட்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.